சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். தமிழகம் முழுவதும் வரும் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் பொங்கல் திருவிழா களை கட்டியது. மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து இறைவனுக்கு படையலிட்டு கொண்டாடினர். உரியடித்தல், கட்டுரை, கோலம் மற்றும் ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கல்லூரி முதல்வர் ஸ்டெல்லா மேரி, தமிழ்துறை தலைவர் நத்தமிழ் நங்கை, பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை குறித்த போட்டிகளான உரியடித்தல், பட்டிமன்றம், கட்டுரை எழுதுதல், கோலம் போடுதல், பானையில் ஓவியம் வரைதல் போன்ற பல போட்டிகள் நடந்து வருகின்றது. இன்னைக்கு காலேஜே விழா கோலம் பூண்டு காணப்படுகிறது. நாங்கள் எல்லாருமே பாரம்பரிய உடை அணிந்து தமிழர் மரபை பின்பற்றி மொழி, வேதம், வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியை பற்றி நாங்கள் இது பண்ணோம். அதுக்கு அடுத்தது பறையாட்டம் மாட்டின் தோலாலான அந்த பறையாட்டம் பற்றி பேசணும். அடுத்தது தைத்திருநாள், சூரிய பொங்கலுக்கு வணங்கும் வகையில் சூரிய பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் பரதம், உரியடி எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம். அதுக்கு அடுத்தது மாட்டு பொங்கல், உழைப்புக்கும் உழவனுக்கும் உறுதுணையாக இருப்பது காளை மாடுகள். அந்த காளை மாடுகளுக்கு நன்றி கூறும் வகையில் காளைகளை பற்றி நாங்கள் ஒரு இது பண்ணோம். இந்த பொங்கல் திருவிழா வருஷ காலம் நாங்கள் இங்கே காலேஜில் நடத்தி வருகிறோம். இந்த வருஷமும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலை நிகழ்ச்சிகள். அதனால் இது எங்களுடைய அன்பு, பாசம், அப்புறம் எங்களுடைய மகிழ்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொருத்தவர்களும் பகிர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியினால். அந்த உழவு சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இனிய விழாவை மாணவிகளை கொண்டே ஒரு கலை நிகழ்வுகள் மூலமாக இதை பிள்ளைகளுக்கு உணர்த்திய அழகு பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன். எதிர்காலத்தில் தமிழுக்கும் தமிழனுடைய பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும், எந்த விதத்திலும் தமிழன் தலைதாய மாட்டான் என்கிற ஒரு அற்புதத்தை இந்த மாணவ கண்மணிகளை கண்டிலே கண்டு அவருடைய செயல்பாட்டின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன்.